வணக்கம். ஸ்ரீ காளியம் சனம் ஸ்ரீ காளியம் நீப்பட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பர் கார்த்திகேயன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த 2026 ஆண்டு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்த் சார்ட் டைப்ல நான் தெளிவா உங்களுக்கு சார்ட் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. இந்த வீடியோ உங்க வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்மளாம் இந்த வீடியோ அப்படியே பகிர்ந்துக்கோங்க. நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல வீடியோஸ் பாக்குறீங்க இல்ல வந்து கண்டிப்பா வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி உங்களுடைய விலை மதிப்புள்ளாத சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்க கிளிக் பண்றதோட கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கும் போது நான் லைவ்ல வரும்போது நோட்டிபிகேஷன் வரும். நான் ஒரு வீடியோ கொடுத்தாலும் நோட்டிபிகேஷன் வருங்க. அப்ப நம்ம தரக்கூடிய அந்த லைவ்லயும் சரி வீடியோலயும் சரி நீங்க பார்த்து ரசிக்கவும் லைவ் நிகழ்ச்சி நீங்க வந்து பங்கேற்கவும் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வைக்கும்போது நோட்டிபிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டே இருக்கும். அப்படி ஈஸியா நம்ம சேனலை ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க. சரி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோ லிங்க் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கும் லக்னத்துக்கும் எடுத்து பாருங்க. இப்ப நீங்க உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப நீங்க வந்து மேச ராசியா இருக்கீங்க, கடக லக்னமா இருக்கீங்கன்னா மேச ராசிக்கும் கடக லக்னத்துக்கும் எடுத்து நீங்க பார்க்கும் போதுதான் ஒரு முழுமையான இந்த பலன்களுக்கு தெளிவா தெரிய வரும். இந்த முழுமையான பலனை வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. ஒவ்வொரு செகண்ட்லயும் முக்கியமான தகவல் கொடுத்திருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அந்த வீடியோ நம்ம உள்ள போகலாம். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள். ரிஷப ராசி சந்திரனை ஆட்சிநாயனா கொண்ட ரிஷபராசி. எப்பயுமே வந்து சந்திரனாவே குழுமை. இந்த சந்திரன் வந்து உச்சம் அடையக்கூடிய வீடுங்கிறது இந்த ரிஷபம். அப்படியே அந்த சந்திரன் உச்சம் அடையக்கூடிய இந்த வீட்டுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் வீட்டுல அமரக்கூடிய இந்த சந்திரனை ராசிநாயனா கொண்ட நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல உள்ளம் இருக்கும். இந்த தாயன்பு என்னைக்குமே இருக்கும் சொல்லலாம். எப்பவுமே அம்மா பிள்ளையாருக்கு கூட வாய்ப்புகள் அதிகம். சோ அப்படி இருக்கக்கூடிய இந்த ரிஷப ராசிக்கு இந்த பிராபவ வருடம் 14/4/2026 நமக்கு வந்து பிறக்க போகுது. இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி சார் இருக்க போகுதுன்னா ஃபர்ஸ்ட் பிளானரி நான் சொல்லிடுறேங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 11ல அமர்றாருங்க, கோச்சார சனி. அதே மாதிரி 10ஆம் இடத்துல ராகு பகவான் சொல்லக்கூடிய பாம்பு 10ல அமர்ந்திருக்கு. அதே மாதிரி காரில் சொல்லக்கூடிய சனி பகவான் 11ல அமர்றாங்க. சோ கடகம் வீடாக 3வது வீட்டுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் அமர்ந்திருக்காரு. 4வது வீட்டுல கேது பகவான் அமர்ந்திருக்காரு. சோ இந்த ஆண்டு தொடக்கத்துக்கு முன்னாடியே சிலருக்கு வந்து தாயாருக்கும் தகப்பனாருக்கும் சில உடல் உபாதி இருக்கும். சில வீட்டுல 2 பேருக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். சிலருக்கு வந்து அப்பாவுக்கு உடம்பு சொல்லாம, சில வீட்டுல அம்மாவுக்கு உடம்பு சொல்லாம இருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல அமரக்கூடிய கேது இந்த பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்குங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சங்கடகர சதுர்த்தி விரதம் எடுக்கும் போது இந்த பிரச்சனை முழுமையா ஒரு தீர்வுக்குள்ள வரும். புரியுதுங்களா? சரி. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து 3ஆம் இடத்துல உட்காரு. குரு வந்து 3ல அமரும் போது நம்ம பொதுவாக என்ன சொல்லணும், பிணி பீடைய கொடுக்கும்னு சொல்லுவோம். குரு தனக்காரகன் 3ஆம் இடத்துல வந்து மறையும் போது பிணி பீடைகள் இருக்கும் நம்ம சொல்லுவாங்க. ஜாதக இதுல வரக்கூடிய பிணி பீடைங்க இருக்கும் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ராகு வந்து 10ஆம் இடத்துல அமராங்க. ராகு 10ல வரும்போது நம்ம தன விரயத்தையும் தன நஷ்டத்தையும் பொருளாதார விரயத்தையும் கொஞ்சம் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். எப்படி வரும்னா உங்களுக்கு வந்து இந்த வேலை பார்க்க போறேன், இல்ல புதிய வேலை ஆரம்பிக்க போறேன், புதிய தொழில் செய்ய போறேன், நான் வந்து இருக்கிற வேலையை விட்டு அடுத்த வேலைக்கு போறேன், நம்ம விரயம் பண்ண வைப்பதற்கு வாய்ப்புகள். ராகுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறது நம்மளை ஆசைப்பட வைக்கும். சோ அதுதான் இங்க டிராபேக். இது எங்க உட்காருது? வேலையில உட்காருது. சோ சற்று கவனமா இருங்க. சோ அடுத்தபடியா பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் 4ல கண்டிப்பா பகை விரோதம் வருங்க. 4ல வந்து கேந்திர ஸ்தானத்துல கேது உட்காரும் போது அப்பா அம்மாவுக்கு பிரச்சனை மட்டும் இல்ல, பகையும் விரோதத்தையும் சம்பாதிச்சுக்கிற அமைப்பு சிலருக்கு வந்து சேரும். சோ கொஞ்சம் கவனம். வந்து பகை வந்து என்ன பண்ணும், நம்ம வேலையை மட்டும் பார்த்துக்கணும். தேவையில்லாம யாருக்கும் உபதேசம் பண்ணக்கூடாது. அடுத்தவங்களுடைய வேலையை போயிட்டு நம்ம மூக்க விட்டு நான் தீர்த்து வைக்கணும் போகக்கூடாது. நம்ம வேலையை செஞ்சுக்கணும். தான் உண்டு தன் வேலை உண்டுமா இருந்துக்கோங்க. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து விரோதம் வருது, பகை வருது, இது 2 பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து குரு இருந்தாலும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வினிபட் நம்ம சொல்லிட்டோம் இல்லைங்களா. சோ சனி பகவான் வந்து 11ல உட்கார். 11ல சனி, லாபஸ்தானத்துல சனிங்க. லாபத்துல சனி என்ன சார் இருக்கும், வந்து மீனத்துல சனி, குருவுடைய வீட்டுல சனி, குருவுடைய பார்வைக்குள்ள சனி வந்துடுறான். அற்புதமா இருக்குங்க. எல்லாருக்கும் சனியை குறைச்சி பேசிட்டு இருப்போம். பட் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து சொல்லும் போது இந்த சனி பகவான் 11க்கு வந்து வாரி வல்லல கொட்ட போறாருங்க பணமலையை. என்ன சார் சொல்றீங்க, எப்படி சார் இது சாத்தியம் பாத்தீங்கன்னா இந்த குருவை எடுத்துக்கோங்களேன். இந்த குருங்கிறது தனக்காரன் இல்லைங்களா.
இந்த தனக்காரகன் குரு உங்களுக்கு இயற்கையாகவே லாபாதிபதி. உங்களுடைய 11ஆம் இடத்து அதிபதி இந்த குரு பகவான். முதல் விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த குருவுடைய வீட்டுல சனி பகவான் அமர்றார். ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு வந்து என்ன பண்றாருன்னா கடகத்துக்கு வந்து என்ன பண்ண உச்சம் ஆவார். இந்த குரு உச்சமான உச்சனுடைய பார்வை தன் வீட்டு மேல விழுதுங்களா. அப்போ தன் வீட்டு மேல விழுது. அப்போ இங்க சனி பகவான் உட்கார்றார். அப்போ சனி கொடுக்கக்கூடியதை யார் தடுக்க முடியும்? சனி கொடுப்பாராயின் எவர் தடுப்பார் பழமொழி கேட்டிருக்கீங்க. சோ அப்படியே சனி பகவானை கொடுக்க வைக்க போறாங்க. சனி தொழில்காரன் இல்லைங்களா. அப்போ தொழில்காரன் மூலமா கொடுக்க வைக்க போறாருங்க. எப்படி சார் நடக்க போகுதுன்னு வந்து பார்க்கும்போது சனிங்கிறது தன் 3ஆம் பார்வையில் உங்களுடைய ராசியை அவர் பார்த்துக்கிட்டார். ராசியில லக்னத்தை இந்த சனி பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு தொழில் மூலியமா ஆதாயம், முன்னேற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, புதிய வேலைகள், புதிய வாய்ப்புகள் வரும். ஆனா 10ல ராகு உட்காரும் போது இந்த வேலை சரிதானா, இந்த வேலை நம்மளால செய்ய முடியுமாங்கிறத ஒன்ஸ் நீங்க செக் பண்ணிட்டு இந்த வேலைக்கு போகுது பெட்டர். சரி, அடுத்தபடியே சனியுடைய பார்வைகள் உங்களுக்கு 5ஆம் இடத்துல விழுதுங்க. குருவுடைய வீட்டுல இருந்து சனி 5ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுடைய அந்த ராசி நாதன் சொல்லக்கூடியது வந்து சுக்கிர பகவான். சுக்கிரனுக்கு சனி நண்பர். அப்ப நண்பருடைய பார்வைகள் இங்க வந்து 5ஆம் இடத்துல விழுது. சோ அப்ப என்ன நடக்கும்னா குழந்தை பிறப்பு இல்லேன்னு நினைச்சிட்டு உங்களுக்கு எல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டுங்க. குழந்தை பிறப்பு இல்லைன்னு சொல்றவங்க எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் 80 to 90% வந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. திருமண பாக்கியதை அமையவும் வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா சனியுடைய பார்வைகள் 8ஆம் இடத்துல விழுதுங்க. நமக்கு மறைமுகமா இருந்த எதிரிகள் நீங்குவாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து என்னைக்கோ போய் லாக்கான அந்த பணம் திரும்பி வரும். நம்ம வேலையை விட்டு வந்த பழைய கம்பெனியோட உங்களுக்கு திரும்பி வேலைக்கு வாங்கன்னு கூப்பிட கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி சேவிங்ஸ் உங்களுக்கு பண்ண வைக்கிறதுக்கும் வாய்ப்பு லாங் டைம்ல. இப்போ ஷார்ட் டைம் கிடையாது, சனினா லாங் டைம் இல்லைங்களா. ஒரு லாங் டைம் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போடுங்க, இல்லை ஒரு லாங் டைம் எல்ஐசி எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்பு ஒன்று வருதுன்னா கண்டிப்பா பயன்படுத்திங்க. இந்த ராசி வந்து சனி வந்து வேலை கொடுக்கிற நிலையில இருக்கார், வாங்கிக்கோங்க. சரி, இந்த குரு 3ல இருக்க சார், குரு நீங்க அப்படியே சொன்னீங்களா சார், குரு வந்து 3ல இருக்க சார், பிணிப்பீடையும் சொன்ன சார், ஒண்ணு இல்லைங்க. வியாழக்கிழமைகள்ல குரு வழிபாடு வச்சுக்கோங்க. வியாழக்கிழமைகள்ல நவகிரக குருவை வழிபாடு பண்ணுங்க. நவகிரகம் அருகாமையில் கோயில் இல்ல சார்னா குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க போதும். வியாழக்கிழமைகள்ல குருவுக்கு மஞ்சள் நிற ஆடை பிடிக்கும், முடிஞ்சா மஞ்சள் ஆடை வாங்கி கொடுங்க. இல்ல நீங்க மஞ்சள் ஆடை போட்டுக்கிட்டு போங்க. நெய்தீபம் போடுங்க. ஒரு சாப்பாடு வச்சு நிவேதியம் பண்ணுங்க. சாப்பாடு முடியல சார், கொண்டைகளை வச்சு நிவேதியம் 4 பேருக்கு எடுத்து கொடுங்க. வீட்டை சுத்தபத்தமா வச்சுக்கோங்க. வீடு பீடை தான் ஆகும். அப்போ வீட்டை சுத்தபத்தமா வச்சுக்கணும். குடும்ப உறுப்பினர் அதாவது வந்து உடம்பு சரியில்லாம போகலாம் முன்ன பின்ன. சோ அதை நம்ம பாத்துக்கணும். சகோதரனுக்கு கொஞ்சம் உடல் முன்ன பின்ன அந்த உடல்ல நோய் பிடிக்க வர்றது வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. சோ வீட்டை சுத்தமா வச்சுக்கணும். வெள்ளி செவ்வாய் வீடு வந்து நம்ம மங்களகரமா சாமியம் எல்லாம் போட்டு குலதெய்வத்தை வீட்டுக்கு வான்னு வழிபாடு பண்ணலாம். குலதெய்வத்தை போய் கும்பிட்டு இந்த மாதிரி நீங்க போகும்போது வினை பீடை வீட்டில் தங்காது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நிலவாசலுக்கு பூஜை போடணும். நிலவாசல் மங்களகரமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பண்றீங்கன்னா பிணிப்பீட உள்ள வராது. குருவை வழிபாடு பண்ணிக்கோங்க போதும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி குருவுடைய பார்வை எடுத்து பார்ப்போமே. 3ல அமரக்கூடிய குரு 7ஆம் இடத்தை குரு பாக்குறாருங்க. கல்யாணங்க யாருக்கெல்லாம் திருமணம் பாக்கியது இல்லைன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கணும். உங்க எல்லாருக்குமே இந்த புத்தாண்டுல ஜூன் மாசம் திருமணம் பாக்கியது உங்க மனசுக்கு பிடிச்சவரனா அமையுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சமூகத்துல உங்களுக்குள்ள இருந்த கெட்ட பேரு, உங்களுக்கு வந்து அவப்பேரு எல்லாமே இந்த ஜூன் மாசத்துக்கு பிறகு மாறப்போகுது. இந்த புத்தாண்டுல உங்களுக்கு இருந்த கெட்ட பேர் எல்லாம் மாறப்போ உங்களை பகைச்சுக்கிட்டவங்க, உங்களுடைய ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உங்களை வந்து சேர்ந்து இந்த மன்னிச்சிருப்பா நம்ம சேர்ந்து ஒன்னா இருப்போம் சொல்லுடைய காலமும் வர வாய்ப்புகள் மிக அதிகம். கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க, கருத்து வேறுபாடு, அவங்க ஒண்ணு சேரக்கூட இந்த வாய்ப்புகள் அதிகம். கணவன் மனைவி பிரிந்திருந்தவங்க ஒண்ணு சேர்ந்து வாழ கூட வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. சரி, குருவுடைய பார்வை 9ஆம் இடத்துல பதிவு. பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்க. அப்பாவுக்கு இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள், நோய் வாய்ப்பு இருந்துட்டாங்கன்னா இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு பேச்சுக்கு பிறகு உங்க அப்பாவுக்கு நோய் நொடிகள் நீங்க போது அப்பாவுக்கு தனவரு வரப்போ அப்பா இப்போ போக்கஸ் ஆக போற. அப்பா வந்து டல்லா இருக்காருன்னா இந்த ஜூன் மாதம் உங்க அப்பா வந்து பட்டாம்பூச்சி மாதிரி எல்லாம் ஃபுல்லா ஆக்டிவா மாடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நோய்கள் நீங்க நல்லா சுகமா இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த 2026 தமிழ் புத்தாண்டு அமர்க்கலமான புத்தாண்டா இருக்கு. வெல்கம் பண்ணிக்கோங்க. இல்லத்தரசிகள் எப்படி இருக்குன்னா, இல்லத்தரசிகள் தொழில் தொடங்கலாம். இல்லத்தரசிகள் கணவருடைய அந்த அன்பையும் பாராட்டையும் பெறக்கூடிய காலமா இருக்கும். மாமியார் மெச்சுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து நாத்தனார் மெச்சுவாங்க. பாராட்டு புகழ்கள் வந்துகிட்டே இருக்க வாய்ப்புகள் அதிகம். தொழில் செய்யவும் வாய்ப்புகள் அதிகம். பணம் சேமிக்க வாய்ப்புகள் அதிகம். மாணவர்கள் வெளிநாடு வீடு படிக்க கூட வாய்ப்புகள் அதிகம். நல்ல ஒரு ஆக்டிவ் மைண்ட்ல இருப்பீங்க. ஆக்டிவ் மைண்ட்ல இருப்பீங்க. ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு கிளியர் விஷன் கிடைச்சிரும்.
ஹை லெவல் என்ன பண்ணலாம், அடுத்து எப்படி சொல்ல வியூகம் தெளிவா ஒரு பயன்படுத்திக்கோங்க. ஷேர் மார்க்கெட், பிசினஸ் எல்லாம் சீனியர் சிட்டிசனுக்கு அமர்க்கலமான ஆண்டாருக்கு பயன்படுத்திக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஆனா என்னடா சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் அப்பப்ப ட்ரபிள் பண்ணிக்கிட்டே இருப்பார். வீண் விரோதங்கள், விரயத்தை ஏற்படுத்துவார், வம்பு வழக்கு ஏற்படுத்தி கொஞ்சம் டிக்கெட் பண்ணிக்கிட்டு இதை மட்டும் கொஞ்சம் நீங்க கவனமா நீங்க கையாளுறீங்கன்னா நிச்சயமா யூஆர் த மல்டி மில்லியனாக கூட வாய்ப்புகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சுயஜாத அடிப்படையில். சரி, வழிபாடு என்ன சார் சொல்றீங்க? இந்த வழிபாடு என்ன சார் பண்ணலாம்னா ஆலங்குடி குரு வழிபாடு தாங்க முதன்மையான வழிபாடு. ஆலங்குடி குருவை மட்டும் வழிபாடு பண்ணுங்க. அடுத்தபடியா இந்த சனி பகவானுக்கு பாத்தீங்கன்னா சனிக்கிழமைகள் அன்னதானம் போடுங்க. சனிக்கிழமைகள்ல அன்னதானம் போடுங்க. சனி பகவான் நெய் தீபம் போடனா போடுங்க. ஆனா சனிக்கிழமைக்கு காலையில நீங்க சாப்பிடக்கூடாது. பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு அங்க பெருமாள் நல்லா வழிபாடு பண்ணிட்டு நல்லா சேவிச்சுட்டு ஹனுமனையும் வழிபாடு பண்ணிட்டு உங்க கையால எத்தனை பேருக்கு முடியுமோ சாப்பாடு நீங்க கொடுத்து பாருங்க. இந்த புத்தாண்டுல நீங்க 10 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாயே திரும்ப கிடைக்கும். ஏன்னா சனி 11ல சனி என்ன பண்ணுவாருன்னா தான தர்மங்கள் கொடுக்கறவர் தான் அவர் போக்கஸ் பண்ணுவார். அப்போ உங்களுக்கு நீங்க என்ன செய்யறீங்க, யார் வீட்டுல உட்காந்துட்டு குருவோட வீட்டுல உட்காந்துருக்க. அப்போ குருன்னா என்ன, கொடுக்கக்கூடியவர். அப்ப நீங்க கொடுக்குறீங்க, மனசார கொடுக்கணும். நான் இதை கொடுக்கணுமான்னா ஒண்ணு இல்லை, மனசார நீங்க கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை, நல்ல ஒரு பேர் புகழ் உயரும், திருமணம் பாக்கியதை, புத்திரவதி எல்லாத்தையும் ஏற்படுத்தும். இந்த 2 பரிகாரம் மட்டும் பண்ணுங்க. இல்லைன்னா சில பேர் என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா திருவிடைமருதூர் போயிட்டு மகாலிங்கேஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப உசிதமா இருக்கும். திருமண தடையெல்லாம் இந்த காலத்துல போயிட்டு திருவிடைமருதூர் போயிட்டு இந்த மகாலிங்கேஸ்வரர் கும்பிட்டுட்டு வந்துட்டீங்கன்னா அந்த கோயில சென்ற வயல் திரும்ப கூடாது. பிரம்மஹத்தி தோஷத்துக்கே நமக்கு நிமித்தம் இந்த திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கிழக்கு கோபுர வாயோட போயிட்டு தெற்கு அல்லது மேற்கு கோபுரோட வெளில வந்துடும். இந்த பரிகாரத்தை மட்டும் பண்ணுங்க, சூப்பரா இருப்பீங்க. நல்ல ஆண்டா இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். நீங்க உங்களோட சுயஜாதகத்தை நம்மகிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க, ஸ்கிரீன் நம்பர் இருக்கு, நம்பருக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நான் உங்கள் அன்பு ஜோதிடர், அன்பு நண்பர் கார்த்திக் ரகுராமன். உங்க வாழ்க்கையோட அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஜோதிட வகையில தீர்வுகள் உண்டு. நம்ம இது வரைக்கும் பார்த்து பாத்தீங்கன்னா 12 ராசிக்கான பொதுவான ராசி பலன்கள். இந்த ராசி பலன்கள் எப்படி உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கும் லக்னத்தை எடுத்து நீங்க மேட்ச் பண்ணி பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி நடப்பு தசா என்ன நடக்குது, அந்த தசாவுக்குள்ள போற புத்தி என்ன, புத்திக்குள்ள போற அந்தாரம் என்னங்க ஒரு கால்குலேஷன் இருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த பலன்கள் அக்யூரசி உங்களுக்கு இருக்குங்க. இந்த பலன்களை நீங்க பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு உங்களோட தசா புத்தி எப்படி இருக்கு, தசாநாதனுக்கு இந்த கிரக அமைப்புகள் சுபரா இல்ல அசுபரான்னு பாருங்க. அதே மாதிரி நடப்பு தசா உங்க லக்னநாதனுக்கு உங்க லக்னாதிபதிக்கு சுபரா பாவியா எந்த நிலையில இருக்காங்க, லக்னத்தில இருந்து 3, 6, 8 பண்ணல மறைஞ்சிருக்காங்களா, இல்ல கேந்திரத்துல இருக்காங்களா, திரிகோணத்துல இருக்காங்களா, அல்லது திக்பலத்துல என்ன பொசிஷன் செக் பண்ணிக்கோ. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்னா ஒரே ஜோசியர்கிட்ட போயிட்டு உள்ளதை உள்ளபடி ஜோசியர்கிட்ட போயிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. நாங்களும் உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய பரம்பரை ஜோசியர் நம்மகிட்ட ஜாதக விருப்பம் இருக்குன்னா ஸ்கிரீன் நம்பர் இருக்கு பாருங்க. இந்த நம்பரை நீங்க டெக்ஸ்ட் பண்ணாலும் சரிங்களா, கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அப்பாயின்மெண்ட் போட்டு தான் பாக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம ஜாதகம் மட்டுமல்ல திருமண பொருத்தம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பெயர் ராசி வச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி வாழ்க்கையில வரக்கூடிய எண்ணிலடங்கா கஷ்டங்களுக்கும் வாழ்க்கையில எப்படி சார் அடுத்த லெவல் போறதுங்கிறதுக்கும் ஜாதக ரீதியில் நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தெளிவு கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். வீடு கட்டணும், கார் வாங்கணும், இதெல்லாம் சிக்கல்கள் இருக்கு, மனையில சிக்கல், எல்லா விதமான A to Z ஜாதகமும் பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஜாதகம் எழுதியும் கொடுத்துக்கிட்டோம். நீங்க எந்த ஊர்ல எங்க இருந்தாலும் சரி சார், ஸ்ரீலங்கன் நம்பர் நீங்க ஜாதகம் எழுதி புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஜாதகம் எழுதி கொரியர் வைக்கப்படும். அதே மாதிரி கொரியர் உங்களுக்கு கிடைச்ச உடனே ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நாங்க கொடுப்போம். ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். ஜாதகம் எழுதி கொடுக்குறோம், கொரியர் பண்ணி வைக்கிறோம். அதே சமயத்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோம். இது நம்மளோட அஸ்ட்ரோச்சல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்க நீங்க புக் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், புரிஞ்சுங்களா? நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, லைக் பண்ணுங்க, லிங்க் ஷேர் பண்ணுவேன். நான் உங்களுக்கு வேறு கலந்து நான் உங்களை அன்பு ஜோதிடர், அன்பு நண்பர் கார்த்திக் ரகுராமன். நன்றி, வணக்கம்.